ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போது நான் உன்கிட்ட அவசரமாக பேச வேண்டிய சூழ்நிலை உண்டானதால தான் உன்கிட்ட உன்னை தேடி ஓடி வந்திருக்கேன். இப்போது கஷ்டத்தோடும் கவலையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியமைச்சு நீ இஷ்டப்பட்டபடியே உனக்கான அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போகிறேன். பல மனிதர்கள் தேவையில்லாமல் உதவி செய்கிறேன்னு சொல்லி காசு கொடுத்து, அதாவது கடனாக கொடுத்து தானே தனக்கு சூனியம் வைத்துக்கொள்வது போல அவர்கள் திருப்பி தராத போது அது பிரச்சனையாகி எதிரிகளையும் உருவாக்கி கொள்கிறார்கள் அல்லவா? நீ அப்படி இருக்காதே என் செல்லமே. உதவி செய்கிறதுனா முழு மனசோடு அவங்களுக்கு செய். இவங்க நாளைக்கு அதை செய்வாங்க, அவங்க மூலமாக நாளைக்கு இந்த நல்லது நடக்கும்னு யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து நீ உதவி செய்ய வேண்டாம். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு வித்தியாசமான விளையாட்டாக தான் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டவன் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவான். வாழ்க்கையின் சுட்சுமத்தை புரியாத மனிதர்கள் தானே இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு சிலர் கொஞ்சம் சொத்து சேர்ந்த உடனே ஆணவத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பார்கள். ஆனால் சீக்கிரமே அடி வாங்கி தலை குனிந்து போவார்கள். ஏன்னா ஆணவம் எப்போதுமே நிமிர்ந்து நின்று அடி வாங்கக்கூடிய விஷயங்கள் தானே. ஆனால் ஞானம் என்பது, அறிவு என்பது, பணிவு என்பது எப்போதும் பணிந்து நின்று வெற்றி பெறக்கூடிய விஷயம். அதனால தான் நீ எப்போதும் அமைதியோடும் அன்போடும் பணிவோடும் துணிவோடும் உனக்கான விஷயங்களை எல்லாம் சிறப்பாக செஞ்சுக்கோன்னு நான் சொல்கிறேன். என்னதான் பொய் சொல்லக்கூடிய உலகமாக இது மாறிவிட்டாலும் பொய் அதிக நாட்கள் நீடிக்காது என் செல்லமே. எவ்வளவு தூரமாக கொண்டு போய் பொய்யை வச்சாலும் சரி, ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சு அந்த பொய் உயரத்திலிருந்து கீழே விழுந்து ஆகதான் போகுது. அதனால தான் எந்த சூழ்நிலையிலும் தேவையில்லாமல் நீ பொய் சொல்லாதன்னு நான் சொல்கிறேன். நீ உண்மையை சொல்லி மாட்டிக்கிட்டாலும் அது கொஞ்ச நேரத்துக்கு தான் கஷ்டத்தை கொடுக்குமே தவிர அதுக்கப்புறம் அதை எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. ஆனால் நான் ஒரு விஷயத்துலேருந்து தப்பிக்கணும் சாயப்பா, இதுக்காக பொய் சொல்கிறேன்னு சொல்லி நீ சொல்ல ஆரம்பிச்சின்னா அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக இன்னும் 4 பொய் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கே போய் வெளிப்பட்டு விடுமோன்னு நீயும் மனசு முழுக்க பயத்தை வரைச்சிக்கிட்டே இருக்கணும். அதனால்தான் தேவையில்லாமல் பொய் சொல்லி மாட்டிக்காத, கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு உண்மையை சொல்லிட்டினா அதுக்கப்புறம் நிம்மதியாக வாழலான்னு சொல்கிறேன். உண்மையை என்னதான் குழி தோண்டி புதைக்க நினைத்தாலும் அது ஒரு நாள் உயிரோடு எழுந்து வந்துதான் ஆகும் என் செல்லமே. ஏன்னா பொய் அதிக நாட்கள் வாழவும் செய்யாது, உண்மை அவ்வளவு சீக்கிரம் சாகவும் செய்யாது. நீ யாருக்கும் நல்லது தான் நினைக்கிற, ஆனால் நிறைய பேர் உனக்கு கெட்டதையே செய்யக்கூடிய ஆட்களாகவும் சுயநலத்தோடு மனிதாபிமானம் இல்லாத மனிதர்களாகவும் மாறிவிட்டார்கள் அல்லவா? உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கக்கூடிய உறவுகள் யார் எப்படி இருந்தால் என்ன? நீ எப்போதும் யாருக்கும் கெடுதல் நினைக்காத பிள்ளை. அப்படிப்பட்ட உன்னுடைய நல்ல குணத்துக்காக தானே உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு யாருக்கும் கொடுத்திராத ராஜயோகத்தையும் உனக்கு கொடுப்பதற்காக உன் சாயப்பா உன்கிட்ட பேச வந்திருக்கேன். நீயே இதுவரைக்கும் அடைந்திராத ஆனந்தத்தையும் பார்த்திராத பெருமகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் பார்க்க போகிற. உன்னுடைய நற்செயல்களை ஏற்றுக்கொள்ள முடியாத மனிதர்கள் வேணும்னே உன்கிட்ட ஏதாவது குற்றம் குறைய சொல்லணும்னு இல்லாததையும் பொல்லாததையும் உன்னை பற்றி பேசி நீ எல்லார் மீதும் பொறாமைப்படுவது போலவும் போட்டி காண்பது போலவும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா உண்மையிலேயே உன்கிட்ட எடுத்து சொல்கிற மாதிரி எந்த கெட்ட குணமும் இல்லை. வேறு எந்த வகையிலையும் உன் மீது குற்றம் சுமத்தவும் முடியவில்லை என்பதால் தான் யார் கண்ணுக்கும் தெரியாத இந்த போட்டியையும் பொறாமையையும் நீ படுவதாய் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத என் செல்லமே. உனக்கு எதிரியாக இருந்து உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் நிச்சயம் நன்றாக வாழ மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் கடைசி வரை கணக்கில் வராத கருப்பு பணம் போலதான். எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் சிக்கலில் மாட்டிக்கொண்டு அதற்குரிய பிரச்சனைகளை, அதாவது அவர்கள் செய்த தவறுக்குரிய தண்டனையை நிச்சயம் அடைந்தே தீர்வார்கள். மற்றவங்களை மட்டம் தட்டிக்கிட்டு இருக்க மனிதர்கள் ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். மற்றவங்களை குறை சொல்லி எல்லாமே தனக்கு தான் தெரியும், தான் செய்கிறது தான் சரின்னு செய்யக்கூடிய மனிதரிடம் இருப்பது திறமை கிடையாது, இயலாமையின் வெளிப்பாடு தான் அது. அதிகமாக கோபப்பட்டு பேசுகிற ஒரு சில மனிதர்களும் மற்றவர்களையே குறை சொல்லி மட்டம் தட்டி பேசக்கூடிய மனிதர்களுக்குள்ளும் ஒரு சில இயலாமை இருக்கும். அவர்களால் சில விஷயத்தை செய்ய முடியாமல், அதை முடிக்க முடியாமல் இருக்கிறதுனால தான் அதை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது, அதை யாரும் சொல்லி காட்டிடக்கூடாதுன்னு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க.